ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது டே 13 கிளாஸ். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்லலாம் நம்ம வந்து கிராமர் பார்த்தோம் இல்லையா, சிம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ஸோ அந்த வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூலாக அதர் டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ், தட், தீஸ், தோஸ், இது என்ன, எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிங்குலர்னா தெரியும் இல்லையா, ஒரு பொருளுக்குள்ள ஒரு பொருள் உள்ளது. ஓகே, ஸோ அந்த சிங்குலர்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், திஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ்னா இது, தட் அப்படின்னா அது. ஓகே, ப்ளூரல்ல தீஸ்னா என்ன, இவைகள் ஆர் இவை சொல்லலாம். அடுத்தது தோஸ், அவை அல்லட்டு அவைகள். ஓகேவா, சிங்குலரா இருந்தா திஸ் அல்லட்டி தட்டு, நிறைய பொருள் இருந்துச்சுன்னா ப்ளூரலா இருந்தா தீஸ் அல்லாட்டி தோஸ் யூஸ் பண்ணுவோம். இது, அது, இவை, அவை, அப்படி இல்லாட்டி போனா இவைகள், அவைகள்னு சொல்லலாம். ரைட்? ஓகே, இப்ப பாருங்க, இங்க இவன் இந்த பையன் என்ன பண்றா, பக்கத்துல ஒரு டாக் வச்சிருக்கா. ஓகேவா, சோ இவர் என்ன சொல்றாரு அந்த நாயை பார்த்து, இது ஒரு நாயி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிட்ட நின்னுட்டு சொல்றாரு இது ஒரு நாயி. ஸோ இது ஒரு நாய் அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், இதுக்கு என்ன, திஸ். ரைட், திஸ் இஸ் அ டாக். ஓகே, பக்கத்துலயே இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் அ டாக். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். தென் டாக் எங்க இருக்கு, அங்க நின்றுட்டு இருக்கு. ஸோ அவன் கையை காட்டி சொல்றான், அதோ அங்க ஒரு நாய் இருக்கு. அவன் என்ன சொல்றான், அது ஒரு நாயி அப்படின்னு இங்கேருந்து அங்க சொல்றான். நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, கிட்டக்க இருக்கா, அதனால திஸ்ன்னு சொல்லிட்டான். இங்க தூரம் அதிகமா இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்லுவோம், அது ஒரு நாயின்னு சொல்றான். ஸோ அது ஒரு நாய் அப்படி இங்கிலீஷ்ல சொல்றான். அதுக்கு என்ன, தட். எஸ், தட் இஸ் அ டாக். புரியுதா, பக்கத்துல இருக்கிறதுனால திஸ், தூரமா இருந்து கையை காட்டி சொல்றாங்க அது ஒரு நாயி, தட் இஸ் அ டாக். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கிட்டக்க இருந்து கை காட்டி சொல்றாரு. இது கை காட்டி சொல்றாரு என்னது, இது ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம் அது இங்கிலீஷ்ல, this is an apple. இது ஒரு ஆப்பிள், ஒரு ஆப்பிள் தானே. ஸோ this is an apple. இங்க பாருங்க, கையை காட்டுறா. எங்க இருக்கு ஆப்பிள், அங்க இருக்கு, தூரமா இருக்கு. ஓகேவா, அது ஒரு ஆப்பிள். தூரமா இருந்தா என்ன சொல்லுவோம், அதோ இருக்கு பாருங்க, அது ஒரு ஆப்பிள். ஸோ அது ஒரு ஆப்பிள், அதுன்னா என்ன, தட் இஸ் an apple. ஓகேவா, ரைட். இப்ப பாருங்க, இந்த சேர் கிட்டக்க கை காட்டுறா. கை காட்டினா என்ன சொல்லுவோம், கிட்டக்க இருக்கு இல்லையா, ஸோ பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருந்தா என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் அ சேர். ஓகே, ஸோ இந்த சேர் எங்க இருக்கு, தூரமா இருக்கு. கை காட்டுறோம், என்ன சொல்லுவோம், அதோ அங்க இருக்கு சேர், அதோ இருக்கு சேர், தட் இஸ் அ சேர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ரைட். ஸோ திஸ் இஸ் தான் பக்கத்தில் இருக்கிறது, தட்னா தூரமா ஒரு இதை கை காட்டினா தட்ன்னு சொல்லிட்டு சொல்றோம். இது பக்கத்துல இருந்தா இது, தூரமா இருந்தா அது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப ப்ளூரல், நிறைய பொருள் இருக்கு, ஒரு பந்தா இருக்கு, நிறைய பந்து இருக்கு, கிட்டக்க காட்டுறோம். திஸ் இஸ் மை, தீஸ், அதுக்கு என்ன யூஸ் பண்றோம், தீஸ். ஸோ இவைகள் பந்துகள், இவை பந்துகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவையெல்லாம் பந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய இருக்கா, நிறைய இருந்தா என்ன பண்ணுவோம், நிறைய பக்கத்துல இருக்கு. ஸோ என்ன சொல்றோம், தீஸ் ஆர் பால்ஸ், இவையெல்லாம் பந்துகள் அப்படின்றோம். ரைட், இப்போ இங்க இருக்கா. ஸோ பந்துகள்லாம் இங்க இருக்கு, தூரமா இருக்கு, இங்க இருக்கு, தூரமா இருக்கு. அப்போ என்ன சொல்றோம், அவையெல்லாம் பந்துகள், அதெல்லாம் பந்துகள் அப்படின்றோம். அவை பந்துகள், அப்போ என்ன சொல்லுவோம், அவைக்கு என்ன, தோஸ். எஸ், தோஸ் ஆர் பால்ஸ். புரியுதா? இப்ப நம்ம கடைக்கு போயிட்டு இருக்கோம், கையில நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். அப்ப என்னது இதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அப்படின்றோம். அங்க ஒரு கடைக்காரர் இருக்காரு, ஒரு வண்டியில நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காரு. அப்ப நம்ம கேக்குறாங்க, அவருக்கு என்ன வச்சிருக்காரு, அதுவா, தோஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், அதுவெல்லாம் ஃப்ரூட்ஸ். புரியுதா? ஸோ நம்ம கையில இருக்கிறது வந்து தீஸ், எய்தாப்புல கடைக்கார் வண்டியில வச்சிருக்கிறது என்ன, தோஸ். ஓகே, ஸோ கிட்ட இருந்தா நிறைய பொருள் இருந்தா தீஸ், தொலைவா நிறைய பொருள் இருந்தா அது என்னது, தோஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளவர்ஸ்லாம் கிட்ட இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம், இத இவையெல்லாம் பூக்கள் அப்படின்றோம். ஸோ என்ன சொல்றோம், தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ பூக்கள் எங்க இருக்கு, தூரமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கு. அப்ப என்ன சொல்றோம், அவை பூக்கள், அவையெல்லாம் பூக்கள். எப்படி பண்ணணும், அவைக்கு என்ன இங்கிலீஷ்ல, தோஸ். எஸ், தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இப்ப பாருங்க, கார் இருக்கு, இங்க நிறைய காருங்க இருக்கு. ஓகேவா, இதை காட்டி என்ன சொல்லுவோம், தீஸ் ஆர் கார்ஸ்.
கார் எங்க இருக்கு? தூரமா இருக்கு. கார்கள்லாம் தூரமா இருக்கு. ஸோ அதை காட்டி நம்ம என்ன சொல்வோம்? தோஸ் ஆர் கார்ஸ். புரிஞ்சுதா? ரைட். இப்போ சொல்லுங்க பாப்போம். இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். வாட் இஸ் திஸ்? எஸ், திஸ் இஸ் அ பென். வாட் இஸ் தட்? அது என்ன அங்க தூரமா இருக்க? அது என்னது இது? தட் இஸ் அ பென். கரெக்ட் கரெக்ட். இது என்னப்பா இது? இதெல்லாம் நிறைய இருக்கு. என்னது இது? வாட் இஸ் திஸ்? சொல்லுங்க பாப்போம். தீஸ் ஆர் ஆரஞ்சஸ். ஆமா, இதெல்லாம் ஆரஞ்சஸ். அது என்ன தூரமா இருக்கே, நிறைய இருக்க? வாட் இஸ் தட்? தோஸ் ஆர் ஆரஞ்சஸ். சாரி, அதை நான் சொல்லிட்டேன் ஆன்சர். ஓகே, பரவாயில்ல. நீங்க வந்து இது என்னன்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகே, அது தூரமா இருக்குல்ல, அது என்னது அது? கமெண்ட்ல போடுங்க. ரைட். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ பாருங்க. இது என்னது? வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ மேங்கோ. ரைட். What is this? This is a mango. Is this a mango? No, this is not a mango. இப்போ நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம்? This is not. இங்க ஒரு நாட் சேர்க்கணும். நெகட்டிவ் அப்படி சொல்லணும், ஒரு நாட் சேர்க்கணும். This is not a mango. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டு திஸ்ஸை தூக்கி பின்னாடி வரணும். எப்படி வரும்? Is this a mango? இது ஒரு மேங்கோவா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. What is this? This is an ice cream. ஓகே, இதை நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம்? வாட் இஸ் திஸ்? இது ஐஸ்கிரீம் கிடையாது இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? திஸ் இஸ் நாட் அன் ஐஸ்கிரீம். என்னது? திஸ் இஸ் நாட் போடுறோம் இல்லையா? நாட் போடுறோம். ஓகே, எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? இஸை தூக்கி முன்னாடி போட்டு திஸ்ஸை தூக்கி பின்னாடி வரணும். இஸ் திஸ் அன் ஐஸ்கிரீம்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, இப்போ பாருங்க. கை காட்டுறாரு. எங்க காட்டுறாரு? அது. வாட் இஸ் தட்? தட் இஸ் அ மேங்கோ. கரெக்ட். இப்போ இதெல்லாம் மேங்கோவா? இல்லை இல்லையா? ஸோ தட் இஸ் நாட் அ மேங்கோ இல்லையா? நெகட்டிவாக சொல்கிறோம். தட் இஸ் நாட் அ மேங்கோ. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கரெக்ட். இஸை தூக்கி முன்னாடி போட்டு தட்டை தூக்கி பின்னாடி போடணும். இஸ் தட் அ மேங்கோ? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். கையை கட்டுறாரு. என்னத்தை கை காட்டுறாரு? அதை கை காட்டுறாரு. வாட் இஸ் தட்? தட் இஸ் அன் ஐஸ்கிரீம். கரெக்ட். என்னப்பா இது? ஐஸ்கிரீம் இல்லை, என்னது இது? வாட் இஸ் திஸ்? இது ஐஸ்கிரீமா? நோ, தட் இஸ் நாட் அன் ஐஸ்கிரீம். நாட். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இஸ் தட் அன் ஐஸ்கிரீம்? அது என்ன ஐஸ்கிரீமா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போம். வாட் இஸ் திஸ்? தீஸ் ஆர் பால்ஸ். ஓகே, வாட் இஸ் திஸ்? Is these are balls? No, not இல்லையா? ஸோ தீஸ் ஆர் நாட் பால்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஆரை தூக்கி முன்னாடி, தீஸை தூக்கி பின்னாடி. ஆர் தீஸ் பால்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கார். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் தீஸ் ஆர் கார்ஸ். இது என்ன கார்ஸா? இல்லை இல்லையா? ஸோ தீஸ் ஆர் நாட் கார்ஸ். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஆரை தூக்கி முன்னாடி, தீஸை தூக்கி பின்னாடி. ஆர் தீஸ் கார்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எப்படி பாசிட்டிவா நெகட்டிவா இன்ட்ரோகேட்டிவா சொல்லலான்னு? ரைட். ஓகே, இப்போ கையை கட்டுறாரு. வாட் இஸ் தட்? தோஸ். வாட் இஸ் தோஸ்? நிறைய இருக்கு இல்லையா? வாட் இஸ் தோஸ்? வாட் ஆர் தோஸ்? சாரி, வாட் ஆர் தோஸ்? தோஸ் ஆர் பால்ஸ். ஓகே, தோஸ் ஆர் பால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். இது என்ன பால்ஸா? இல்லையா? இல்லைல்ல. ஸோ தோஸ் ஆர் நாட் பால்ஸ். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஆர் தோஸ் பால்ஸ்? புரியுதா? ஓகே, கையை கட்டுறாரு. அதோ நிறைய இருக்கு. வாட் ஆர் தோஸ்? தோஸ் ஆர் கார்ஸ். ஓகே, கார்ஸ் ஆறு இல்லையே, சைக்கிளால இருக்கு. ஸோ தோஸ் ஆர் நாட் கார்ஸ். கரெக்ட். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கேட்கல சத்தமா. ஆர் தோஸ் கார்ஸ். கரெக்ட். ஆர் தோஸ் கார்ஸ்? அதெல்லாம் கார்ஸா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸுக்கான டாபிக். இதே இருந்துச்சுல, இன்னைக்கு செம்மையாக இருந்துச்சுல? ஓகே, fine. So thank you so much listening to my class. Meet you in the next video. Bye bye.